ஹாய் மிஸ்ஸஸ் மாலா சுப்ரமணியம் ஃப்ரம் மதுரை. அதாவது நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் திதி அப்படிங்கிறத எல்லாருமே பார்ப்போம்ப்பா. அதாவது தசமி திதி, அமாவாசை, அதுக்கப்புறம் பஞ்சமி, நவமி, அஷ்டமி, அந்த மாதிரி நிறைய திதிகள் நம்ம பார்ப்போம். எல்லாத்தையும் விட ரொம்ப நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறத ஒரு திதி அப்படின்னாக்கா அது அமாவாசை. அமாவாசை அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப ஒரு விசேஷமான நாள். ஏதோ நல்ல நாளாக அமாவாசையில் ஆரம்பித்தா நல்லது, நிறைஞ்ச நாள் அன்றைக்கி அப்படின்னு சொல்லுவாள். பிகாஸ் ஆஃப் அன்றைக்கி வந்துட்டு எதை மறந்தாலும் நம்ம வந்துட்டு நம்ம முன்னோர்களுக்கு அந்த இது பண்ணுவோம்ல, பித்ருக்களுக்கு இது பண்ணுவோம் பார்த்தியாலும், அதை நம்ம எப்போவுமே திதி கொடுக்குறத மறக்கவே மாட்டோம். ஸோ இந்த வாட்டி இந்த அமாவாசை 11ஆம் தேதி வருது இல்லையா, அந்த அமாவாசை வந்துட்டு மூல நட்சத்திரத்தை விட ஹனுமத் ஜெயந்தி மார்கழி மாதத்தில் வருது இல்லையா. ஹனுமத் ஜெயந்திங்கிறதே ரொம்ப விசேஷம். அதை தவிர இந்த மார்கழி மாதத்தில் அது வருது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால ரொம்ப 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 சக்தி வாய்ந்த அமாவாசையாக இது அமைஞ்சிருக்குப்பா நமக்கு. அதனால இந்த அமாவாசை அன்னைக்கு குபேரன் வியாழக்கிழமை வருது. வியாழக்கிழமை வந்து குபேரனுக்கு ரொம்ப உகந்த நாள் அன்னைக்கு. ஸோ மகாலட்சுமி குபேரன் நம்ம ஆத்துக்கு வரணும் அப்படின்னாக்க, மகாலட்சுமி நம்ம ஆத்துக்கு வரணும், குபேர யோகம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த அமாவாசையில் ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம் நம்ம ஆற்றுல நீங்கள் பண்ணினா போதும். உப்பு நான் எப்போவுமே சொல்கிறேன், சாமிகிட்ட எப்போவுமே புதுசாக ஒரு உப்பு பாக்கெட் நீங்கள் வச்சுருக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான். அந்த உப்பை ஒரு ஜாடியில் போட்டு ஒரு டப்பாவில் போட்டு நீங்கள் வச்சுருங்கோ. ஜாடியில் இருந்தால் ரொம்ப ஐடியல் அது. ஆக்சுவலி போட்டுட்டு ஒரு 5 ரூபா காயினை அதில் வைங்கோ. முதல்ல வந்துட்டு சாமிகிட்ட அந்த காயினை வச்சுட்டு 5 ரூபாயோ இல்லை 2 ரூபாயோ இல்லை 1 ரூபா, 5 ரூபா பெஸ்ட்டு என்ன கேட்டால் வச்சுட்டு, அதுக்கப்புறமா நீங்கள் அந்த காசை வந்துட்டு ஒன்று நீங்கள் உப்பில் வைங்கோ. அதுக்கப்புறம் நம்ம அரிசி ஒரு சின்ன டப்பாவில் அரிசி, பச்சரிசி, எஸ்பெஷலி பச்சரிசியை போட்டு இந்த சாமிகிட்ட அதையும் ஒரு கப்பில் வச்சுட்டு அதுக்குள்ளே அந்த 5 ரூபா காயினை வச்சுருங்கோ. இனி ஒன்று வந்துட்டு ஒரு 5-6 ஏலக்காய், கிராம்பு ரெண்டுத்தையும் ஒரு சின்ன கப்பில் போட்டு அதுக்குள்ளே 5 ரூபா காயினை வச்சு அதை சாமிகிட்ட வச்சுருங்கோ. இது எல்லாமே நம்ம திரும்பி ஆற்றுக்குள்ளே யூஸ் பண்ணுற பொருளாக இருக்கப்படாது. அது ஒன்லி சாமிகிட்ட மட்டும்தான் இருக்கா மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி பச்சரிசி, ஏலக்காய், கிராம்பு, அதுக்கப்புறம் கல் உப்பு. இது கல் உப்புக்கு இது மகாலட்சுமி வசியம் என்ற சக்தி ரொம்ப ஜாஸ்தி. ஸோ நீங்கள் அதை எல்லாத்தையும் சாமிகிட்ட வச்சுட்டு கார்த்தால என்ன நீங்கள் அமாவாசைக்கு என்ன பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணிவிட்டு சாயங்காலம் விளக்கேற்றிக்கலாம். எப்போவுமே வந்துட்டு அமாவாசை திதி கொடுக்காமல் விளக்கேற்றப்படாது அப்படின்பா. ஸோ அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீங்கள் மத்தியானம் எல்லாம் உபவாசம் எல்லாம் வந்து இந்த உபவாசம் இருப்பேள், அப்புறமா தான் எல்லாருமே சாப்பிடுவேள். ஸோ அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த காசை நல்லா கண்ணில் ஒத்திக்கிண்டு திரும்பி அதுக்குள்ளேயே வச்சுருங்கோ. அதுக்கப்புறமா ஒரு 11 நாள் கழிஞ்சிட்டு அந்த காசை எடுத்து சுவாமிக்குரிய பொருளை மட்டும் நீங்கள் வாங்கலாம். 11 நாளைக்கு அந்த காசு அதுக்குள்ளேயே இருக்கட்டும். அதுக்கப்புறமா அதை நம்மளோட யூஸுக்கு ஒன்றும் வாங்காமல் சுவாமிக்கு கற்பூரமோ இல்லை ஊதுபத்தியோ இல்லை வேறு என்ன உண்டோ, பஞ்சகவ்ய விளக்கு, புஷ்பம் எத்தனையோ இருக்குது இல்லையா. ஸோ அந்த மாதிரி சாமிக்குரிய பொருட்களை வாங்கும் பொழுது இந்த காசை நீங்கள் சேர்த்து 11 நாளைக்கு அப்புறமா யூஸ் பண்ணினேன்னாக்க கண்டிப்பான முறையில் குபேர யோகம் உங்கள் ஆற்றுக்கு வரும் அப்படிங்கிறது 100% நம்பிக்கையான ஒரு விஷயம். ஸோ அன்றைக்கி நீங்கள் கார்த்தால வாச தெளித்து கோலம் போடாமல் நீங்கள் என்ன உண்டோ அதை திதி கொடுக்கறது, உங்கள் பெரியவாளுக்கு முன்னோர்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்துட்டோ, காக்காக்கு சாதம் வச்சுட்டோ, அது எப்படி பண்ணணுமோ அதையெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த காசை எடுத்து நீங்கள் உங்களோட இதில் வச்சுருங்கோ. ஒன்று, அதாவது அமாவாசை, ஹனுமத் ஜெயந்தி, வியாழக்கிழமை, மார்கழி மாதம், இது எல்லாம் சேர்ந்து வருது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ நான் சொன்ன மாதிரி காசை வச்சுட்டு 11 நாளைக்கு அப்புறம் சுவாமிக்குரிய திங்ஸ் நீங்கள் வாங்கினேன்னாக்க 11 நாட்களுக்குள்ளேயே அடுத்த அமாவாசைக்குள்ளே நீங்கள் கண்டிப்பான முறையில் ஒரு பெரிய பணவரவு, கோடீஸ்வர யோகம்னு கூட சொல்லலாம், கண்டிப்பான முறையில் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. நன்னா இருங்கோ எல்லாரும். 1000 காலம். அரகர சங்கர ஜெய.